السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள, அல்லாஹ் இந்த பிரம்மாண்டமான பேருலகில யாருக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பி இருக்கிறானோ கோடான கோடி மனிதர்களில் அத்தகைய குறிப்பிட்ட சாராரை அல்லாஹ் தேர்வு செய்து இஸ்லாம் என்னும் மகத்தான பொக்கிஷத்தை இறைவன் வழங்கியிருக்கிறான். திருமறை குர்ஆனில அல்லாஹ் பயன்படுத்துகிற மனிதர்களுக்கு தேவையான ஏராளமான படிப்பினைகள் நிறைந்த முன்னுதாரணங்களை இறைவன் எடுத்து காட்டுகிறான். அதிலே பெரும் பாவங்கள், வட்டி வாங்கக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, மது அருந்தக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, தற்கொலையில் ஈடுபடக்கூடாது என்பன போன்ற பெரும் பாவங்களை அல்லாஹ் பட்டியலிடுகிற பொழுது, இந்த பாவத்தை நீ செய்யாதே, இந்த பாவத்தின் பக்கம் நெருங்காதே என்று பெரும் பாவங்களை பட்டியலிடுகிற பொழுதும் கூட அல்லாஹ் விளக்கமாக அதிலே ஆழமான முறையில் இறங்கி எல்லாம் மனிதர்களுக்கு போதிக்கவில்லை. திருடாதே, திருடினால் கை துண்டிக்கப்படும். நீ ஒருவனின் பொருளாதாரத்தை திருடினால் அவன் பாவம் இல்லையா? அவன் சிரமப்பட மாட்டானா? அவன் முக்கியமான தேவைக்கு அந்த பொருளாதாரத்தை வைத்திருக்கிற பொழுது நீ வாறு கொள்ளையடிக்கிறாயே என்றெல்லாம் அல்லாஹ் அந்த பெரும் பாவத்தை விளக்குகிற வகையில் இறங்கி எல்லாம் விளக்கவில்லை. ஆனால் ஆச்சரியமாய் இருக்கிறது, திருமறை குர்ஆனில புரட்டுகிற பக்கங்களிலெல்லாம், திருப்புகிற இடங்களிலெல்லாம், பயணிக்கிற பாதைகளிலெல்லாம் உலக வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை குறித்து அல்லாஹ் விளக்குகிறார். எவ்வளவு தூரம் இறங்க முடியுமோ, எவ்வளவு எளிமையாய் இலகுவாய் மனிதனுக்கு உதாரணத்தை சொல்ல முடியுமோ அந்த அளவிற்கு இறங்கி அல்லாஹ் உதாரணம் சொல்லுகிறார். ஆச்சரியத்தின் உச்சம்தான். பாவத்திலிருந்து மீட்கிற பொழுது மனிதா இதை செய்யாதே என்று அல்லாஹ் கடந்து செல்கிறார். ஆனால் உலக மோகம், உலக வாழ்க்கை, உலகத்திற்காக நீ வாழாதே என்று அல்லாஹ் பாடம் நடத்துகிற பொழுது அவ்வளவு அழுத்தமாய்
ஒரு சிறு குழந்தைக்கு புரிகிற வகையில் அல்லாஹ் எடுத்துரைக்கிறார். இது திருமறை குர்ஆனுடைய ஒரு ஸ்பெஷலான தத்துவங்களாய் நாம் பார்க்கிறோம். உலக வாழ்க்கையில் நம்மை நாம் மிகைத்துக் கொள்ளக்கூட. ஆனால் சமகால சூழலை நீங்கள் பார்க்கலாம். கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனிதனின் இரையச்சம், ஒரு மனிதனுக்கு இருந்த தக்குவா, ஒரு மனிதன் இறைவனோடு நெருங்கிய தொடர்புகள் எல்லாம் சமகாலத்தில் படிப்படியாய் குறைந்து கொண்டே செல்வதை பார்க்கிறான். அது சிறு பிராயத்தில் இருந்து, இளமை பருவத்தில் இருந்து, திருமணமாகிய பருவம், வயதான பருவம் வரைக்கும் பெரும்பாலும் உலக மோகம் அவர்களை ஆட்கொண்டு பாடாய்படுத்துகிற அவல நிலையை பார்க்கிறார். அல்லாஹுவின் தூதர் மக்காவிலே இஸ்லாத்தை எடுத்துரைப்பதற்காக பாடுபட்டார்கள். அடித்து விரட்டப்படுகிறார்கள். மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து செல்கிறார்கள். மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகு யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அங்கே இருந்த நபர்களுக்கெல்லாம் இஸ்லாத்தை போதிக்கிறார்கள். ஒரு கணிசமான கூட்டத்தை வென்றெடுத்ததற்கு பிறகு மீண்டும் மக்காவிற்கு திரும்பினார்கள். மக்காவிலே ஏகத்துவ பிரச்சாரத்தை அழுத்தமாய் பதிய வைத்தார்கள். பல போர்க்களங்களிலே கலந்து கொண்டார்கள். நபிகளாரின் வாழ்க்கை முடிகிற தருணம், வாழ்க்கை முடிய போகிறது. ஒரு பெருங்கொண்ட சபை குழுமி நிற்கிற இளைஞர் நபித்தோழர்கள், வயதானவர்கள். இப்னு உமர் அவங்கதான் ரொம்ப சின்ன பையன், ஒரு 15 வயசு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வயதில் மூத்தவர். அனைவரும் குழுமி இருக்கிற சபை. அல்லாஹுவின் தூதர் ஒரு உரை ஒன்றை நிகழ்த்துகிறார்கள். சஹீஹ் புகாரியிலே பார்க்கலாம். சஹீஹ் புகாரியில் 466வது செய்தி. அல்லாஹுவின் தூதர் இப்பொழுது மக்களிடத்திலே ஒரு குத்துபா, ஒரு உரை ஒன்றை நிகழ்த்துகிறார்கள். இன்னல்லாஹ கய்யர அபதம் பைன துன்யா வ பைன மா இந்தஹு. ஒரு அடியாரிடத்தில் அல்லாஹ் கேட்டான், அடியானே, இந்த உலகம் உனக்கு வேண்டுமா, வ பைன மா இந்தஹு, அல்லது என்னிடத்தில் இருப்பது வேண்டுமா என்று அல்லாஹ் கேட்டான். சொல்லிவிட்டு அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அந்த அடியார் அல்லாஹுவே உன்னிடத்தில் இருப்பதையே நான் தேர்வு செய்கிறேன் என்று இறைவனிடத்தில் பதில் சொல்லிவிட்டார். இதை சொன்னதுதான் தாமதம். இறைவா உன்னிடத்தில் இருப்பதையே தேர்வு செய்கிறேன் என்று சொன்னதுதான் தாமதம். கூட்டத்திலே இருக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கூட்டமே திரும்பி பார்க்கிற வகையில் விம்மி விம்மி கதறி அழ ஆரம்பிக்கிறார். எல்லோருடைய போக்கஸும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க மேல திரும்புது. அப்ப குழுமி இருக்கிற சிலர், இந்த கிழவருக்கு என்ன ஆயிற்று, ஏன் இந்த வயசானவர் இப்படி உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் அவர்களுக்கு புரியாத புதிராய் இருக்கிற மேடையில இருந்த ரசூலுல்லாஹ் அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள், அபூபக்கரே, நீங்கள் நான் சொல்ல வருகிற கருத்தை புரிந்து கொண்டீர்கள். நான் எப்பொழுதெல்லாம் சிரமப்படுகிறேனோ அப்பொழுதெல்லாம் என்னுடன் இருந்தவர் நீங்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப முதலாவது நபித்தோழர் நீங்கள் தான் என்று அல்லாஹுவின் தூதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுகையை சமாதானப்படுத்துகிற வகையில் சில வார்த்தைகளை சொன்னார்கள். அந்த அடியார் நபிதான். பொதுவாகவே நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு பிரத்யேக வாய்ப்பு என்னவென்றால், மலக்குல் மௌத்தை அல்லாஹ் அனுப்புவான். அனுப்புகிற பொழுது கேட்பார், போதுமா, உலகம் போதுமா, உயிரை எடுத்துக் கொள்ளலாமா? இது நபிமார்களுக்கென்று இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு தனித்துவமான சிறப்பு. நம்ம கிட்ட எல்லாம் கேட்க மாட்டார். நின்று கொண்டிருக்கிற பொழுதோ, நடக்கிற பொழுதோ, படுத்திருக்கிற பொழுது அடிச்சு பிடுங்கி எடுத்துக்கொண்டு போய் விடுவார். ஆனால் நபிமார்களுக்கு வந்து
உயிரை எடுப்பதற்கு முன்பு அனுமதி கேட்கப்படும். உயிரை எடுத்துக் கொள்ளலாமா? ஆனால் நபிகளார் இந்த வார்த்தையை தான் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் இருப்பதையே தேர்வு செய்து விட்டேன். நிலையான அந்த வாழ்க்கைக்காக தன் வாழ்க்கையில் உளமாற உழைத்தார்கள். ரசூலுல்லாஹ் அவ்வளவு சிரமத்தை அனுபவித்தார்கள். அல்லாஹுவின் தூதர் தன் வாழ்க்கையில் இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை அவர்களுக்கு இல்லை. பட்டதெல்லாம் சிரமம் தான். 70, 75, 80 வயசு ஆயிருச்சு. ஒரு வயதானவர் இருக்கிறார், நல்ல வீடு கட்டிட்டாரு, சம்பாதித்து விட்டார், பிள்ளைங்களுக்கு திருமணத்தை முடிச்சு வச்சாச்சு, பேர குழந்தை எடுத்தாச்சு. அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, உலகம் வேண்டுமா அல்லாஹ்விடத்தில் இருப்பது வேண்டுமா? இல்ல, என் பேர குழந்தை இப்பதான் பிறந்திருக்குது, அந்த குழந்தை அந்த யூனிஃபார்ம் போட்டு பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சிட்டா எனக்கு ஆத்ம திருப்தி ஆயிரும். அதுக்கப்புறம் மௌத்துக்கு ரெடியா? இல்ல, அந்த பேர குழந்தைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டா அப்படியே எனக்கு மனசு அப்படியே குளிர்ந்துரும். சரி பாய், அதுக்கப்புறம் மனக்கு வந்தா மௌத்தாகிறதுக்கு ரெடியா? இல்ல, அந்த பேர குழந்தை ஒரு குழந்தைய பெற்றெடுத்து அதை என் மடியில் போட்டு என் முகத்தில அந்த பிள்ளை அடிக்கிற சிறுநீரை நான் அப்படியே ஏவிக்கிட்டா இன்னும் மகிழ்ச்சி ஆயிரும். சரி, அதுக்கு பிறகு தாத்தாவாயி பூட்டன் ஆயிட்டீங்க, எள்ளு பேர கொள்ளு பேர எல்லாமே வந்தாச்சு, இப்ப மௌத்துக்கு ரெடியா? இல்ல, என் கொள்ளு பேரனுக்கு ஒரு கல்யாணம். இப்படியே போய்கொண்டே தான் இருக்கு. இவருக்குன்னு ஒரு எண்டு காடே கிடையாது. யார் விரும்புகிறோம்? கண்ணாடியில் பார்க்கிறோம், முடிகள் எல்லாம் நரைத்து விட்டால் பயமா இருக்கிறேன். ஐயா, முடி நரைச்சிருச்ச, அங்க எங்க 4 முடிய வெட்டுறோம். அது இளநரையோ பித்த நிறையோ வயதின் நிறையோ பார்க்கிற பொழுது உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை அலாதி பிரியமாயிருக்கிறேன். தயவு செய்து ஒன்றை ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். பிறப்பிற்குத்தான் வரிசை உண்டு, பிறப்பிற்குத்தான் சஃப்பு உண்டு. அத்தா, அம்மா, பிறகு மூத்த அண்ணன், மூத்த அக்கா, அடுத்து நானு, அடுத்து என் தம்பி, என் தங்கச்சி, இப்படி சஃப்பு படி பிறப்போம். இறப்பிற்கு வரிசையே கிடையாது. அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறார். பெர்த்துக்கு தான் வரிசையா ஆர்டர் படி உலகத்துல இறங்குவாங்க. மௌத்துக்கு சப்பா வரிசையே கிடையாது. தாத்தா இருக்கும்போது பேரனை அல்லாஹ் பிடிங்கிடுவான், உயிர் போயிடும். பாட்டி இருக்கும்போது, அம்மா இருக்கும்போது புள்ள போயிடும். இறப்பை அல்லாஹ் கொலாப்ஸாகத்தான் வைத்திருப்பார். யாரை அல்லாஹ் வரிசையில் எடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறானோ எடுத்து விடுவார். நீங்கள் பார்க்கலாம், கடந்த வாரம் தெலுங்கானா பகுதியில் இருந்து ஒரு 42 பேர் உம்ரா பயணத்திற்காக சென்றார்கள். ஒரே குடும்பத்தை சார்ந்த 22 பேர், மீதம் இருக்கிறவங்க வேற வேற ஆட்கள். 22 பேர்னா அத்தா, அம்மா, பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்க, கிட்டத்தட்ட 3 தலைமுறை. அத்தா, அம்மா வயசானவங்க, 60 வயசுக்கு மேல, இவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், இவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள். அப்ப தாத்தா பாட்டி, அத்தா அம்மா, பாப்பா அம்மாக்க அவங்க பெற்றெடுத்த பிள்ளை, 3 தலைமுறையும் போயிருக்கிற. மக்கால உம்ராவை முடித்துவிட்டு மதீனாவிற்கு செல்லுகிற வழியில இந்த உஹது போர் நடந்த இடம், பத்ர் சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம், இதெல்லாம் பார்த்துட்டு மதீனாவுக்கு போனோம்னா ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆயிடும். டைரக்டா மதீனாவுக்கு போனோம்னா ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரத்துல போயிடலாம். சுத்தி எல்லா பகுதிகளையும் பார்த்து விட்டு செல்வதாக இருந்தால் ஒரு 8 hours ஆயிடும். இரவு 1:30 மணி எதிர் திசையில வருகிற ஒரு டீசல் ஏற்றி வந்த லாரியிலே இந்த ஏசி பேருந்து மோதுகிற. மரணம் என்றால் சாதாரண மரணம் அல்ல, எரிந்து கரிக்கட்டையாய் போய்விட்டாரு. 42 பேர், முகம் அடையாளம் தெரியாமல், பச்சிலன் குழந்தைகள் உட்பட அவ்வளவுதான். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், உன்னை
உன் உயிரை அல்லாஹ் கைப்பற்ற நாடினால் எந்த இடத்திலே கைப்பற்ற விரும்புகிறானோ அந்த இடத்திலே உனக்கு ஒரு தேவையை ஏற்படுத்தி அங்கே உன்னை அல்லாஹ் வரவழைப்பான். மக்காவுக்கு அங்கதான் உனக்கு உயிரை கைப்பற்ற நான் விதி எழுதியிருக்கிறேன், உனக்கு ஒரு தேவை ஏற்படுத்தி அல்லாஹ் வரவழைப்பான். மரணத்திலேயே கொடூரமான மரணம், எரிந்து செத்து போவேன். இது மாதிரி ஒரு மரணம் ஒரு தெலுங்கான அரசே முடிவெடுத்து நெருங்கிய உறவினர்லாம் வாங்க, நாங்களே பிளைட் சார்ஜ் போட்டு உங்களை வரவழைக்கிறோம், அடையாளம் காண முடியல, சுண்டு விரல் கால் விரல் இதுதான் மிஞ்சி இருக்கிறது, கொஞ்சம் வந்து அடையாளத்தை காட்டுங்கள். 42 நபர்களையும் மதீனாவிலேயே அடக்கம் செய்த நிகழ்வை பார்க்கிறோம். போனதோ பாவத்தை கழுவ ஒரேடியாக அவர்களையே அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிவிட்டார். நிலவரதான் நாம் என்ன நோக்கத்திற்காக என்ன காரியத்தை செய்ய போகிறோம் என்பதை எல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டார். ஒரு வினாடிக்குள் நம் உயிர் பறிக்கப்பட்டுவிடும். நிலையான வாழ்க்கைக்காக தயவு செய்து இஹ்லாஸோடு உழைக்க வேண்டும். நமக்கு அல்லாஹ் செய்திருக்கிற பேரருட்கொடையை எண்ணி பாருங்கள். உணவிலே குறை வைத்திருக்கிறானா? பயன்படுத்துகிற பொருட்களிலே குறை இருக்கிறதா? அனுபவிக்கிற சுகபோகங்களில் ஏதும் குறை இருக்கிறதா? எதிலும் குறை இல்லை. நம்மிடத்துல ஒரு பெரிய ஓட்டம் இருக்குது, மார்க்கத்துல குறை இருக்குது, தொழுகையிலே குறை இருக்கிறது, உண்மை பேசுவதிலே குறை இருக்கிறது, நேர்மையாய் நடப்பதில் குறை இருக்கிறது, போட்டி பொறாம அகம்பாவம் ஆணவம் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற பேரருளில் குறை வைக்கவில்லை. ஆனால் பெரும்பாலும் நாம் அல்லாஹ்விற்கு குறை வைக்கிறோம். நபிகளாரின் வாழ்க்கையை பார்க்கலாம். ஃபக்தாரமா இந்தல்லாஹ், இறைவா உன்னிடத்தில் இருப்பதையே தேர்வு செய்து விட்டேன் என்று சொன்னார்கள். அவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். ஒரு 2 சம்பவம். அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசல்ல நபித்தோழர்களோடு பேசி முடித்து விட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல சாப்பாடு இல்லை, திரும்ப ரிட்டர்ன் ஆகிறாங்க. வெளியே போவோம், ஏதாவது நபித்தோழர்கள் நம்மை அழைத்து செல்வார்கள் என்பதற்காக வெளியே வர்றாங்க. வெளியே வந்தால் ஏற்கனவே 2 பேரு தெரு வாசல்ல வெளியில மக்கள் நடக்கிற பாதையில காத்து கொண்டிருக்கிறார்கள். யார் அவர்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும். ரசூலுல்லாஹ் கேட்கிறான், இப்பதானே பேசிட்டு வீட்டுக்கு போனோம், இங்கே அமர்ந்திருப்பதற்கு காரணம் என்ன? ஒரே ஒரு வார்த்தை, உள்ளத்தை நொறுக்குகிற வார்த்தை. 2 பெரும் தோழர்கள், நபிகளாரின் நேசத்திற்குரியவர்கள், தக்வாவின் உச்சத்திலே வாழ்ந்தவர்கள், தியாக செம்மல்கள், இஸ்லாத்திற்காக அர்ப்பணிப்பு செய்த அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் சொன்னார்கள் அரபியிலே ஆழமாய் ஒரே ஒரு வார்த்தை தான் உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள், அல்ஜூ யா ரசூலல்லாஹ், அல்ஜூ, பசி. அல்லாஹ்வின் தூதரே, பசிக்கிறது, வேற வழி இல்லை, வீட்டுல சாப்பாடு இல்லை, அதனாலதான் வெளியே வந்துட்டோம். அல்ஜூ யா ரசூலல்லாஹ், பசி. திருப்பிட்டு அப்படியே கேட்கிறாங்க, நானே பசிக்கிறது, வீட்டுல சாப்பாடு இல்லைன்னு வெளியே வந்திருக்கிறோம், நீங்க எதுக்கு வெளியே வந்திருக்கிறீங்க? நபிகளார் சொன்னார்கள், உங்களை எந்த பசி வெளியேற்றியதோ அதே பசித்தான் என்னையும் வெளியேற்றி இருக்கிறது. வசீலா என்னும் பதவிக்கு சொந்தக்காரர் உலகத்திலேயே ஒரே ஒருவருக்குத்தான் அல்லாஹ் கொடுப்பான், அவர்தான் முஹம்மது. வசீலத்தவல் ஃபதீலத்தை பாங்கிற்கு பிறகு அவருக்காக பிரார்த்தனை செய்கிறோம், இறைவா அந்த வசீலா என்ற பதவியை முகம்மதுக்கு மட்டும் கொடுத்திரு இறைவா. எல்லோரும் மறுமையில் வானவர்கள், நபிமார்கள், நல்லடியார்கள், உயிர் தியாகிகள் எல்லாம் அப்படியே பார்வைகள் பணிந்து நிற்கிற பொழுது முகம்மதை மட்டும் அல்லாஹ் அழைப்பான். முகம்மதே எழுந்திரியுங்கள், யாருக்கேனும் பரிந்துரை செய்ய விரும்புகிறீர்களா செய்யுங்கள். எல்லோரும் அடங்கி ஒடுங்கி நிற்கிற பொழுது பரிந்துரை செய்வதற்கு தகுதியான நபிகளா? உலக நபிமார்களுக்கெல்லாம் தலைவன். நான் மேராஜ் பயணத்திற்கு சென்ற பொழுது
எல்லா நபிமார்களுக்கும் தொழ வைத்தேன் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அப்படிப்பட்ட நபிகளார் சொன்ன வார்த்தை பசிதான், அதனாலதான் வெளியே வந்துட்டேன். மூவரும் சேர்ந்து ஒரு நபித்தோழரின் வீட்டிற்கு செல்கிறார்கள். அங்கே அவர் இல்லை. அவர் தகவல் தெரிந்ததும் ஒரு பேரித்த கொலையை எடுத்து வருகிறார். அப்படியே காம்புகளால் சூழப்பட்டிருக்கிற ஒரு பேரித்தம் கொலை. சூழலா கேட்கிறாங்க, இது சரிதான், ஒரு சின்ன ஆடு இருந்தா அறுத்து கொடுங்க, அவ்வளவு பசிக்கிறது. ஆடுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு சமைக்கப்பட்டு எல்லோரும் சாப்பிடலாம் என்று கைகளில் எடுத்து அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் நாவின் அருகிலே கொண்டு செல்லுகிற பொழுது நபிகளார் சொன்னார்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருட்கொடை குறித்து விசாரிக்கப்படுவாய். நீ உண்ணுகிற உணவு அருட்கொடை. பசின்னு வந்த அல்லாஹ் கொடுத்துட்டான், ஆட்டு தொடை கறியை கொடுத்து விட்டான். எப்படி இருக்கும்? பசின்னு போய் உட்கார்ந்தாச்சு ஹோட்டல்ல, ஒருத்தர் வாங்கி தராரு, ட்ரீட் வைக்கிறாரு அல்லது அன்பளிப்பு செய்கிறார். வாங்கிட்டு போகும்போது கையை பிடிச்சுக்கிட்டு இது அருட்கொடை, சாப்பிடும் போது ரொம்ப கவனமா இருக்கணும், போயா அப்புறம் பாத்துக்கலாம், அதெல்லாம் பயான்ல அப்புறம் பேசுங்க, இப்பதான் சும்மால ஒரு பயான் கேட்டு வந்திருக்கிறோம். பசி கொடுமையில் இருக்கிற பொழுதும் கூட அருட்கொடையை நினைவுபடுத்தினார்கள். ஏன் நமக்கு அது நினைவுக்கு வரலன்னா நமக்கு பசி கொடுமை இல்ல, சுகமாய் வாழுகிறோம், சொகுசாய் வாழுகிறோம். ரொம்ப அழகான செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு விளக்குறாங்க, சகோதரிகள் தாய்மார்கள் இருந்தால் காது கொடுத்து கேட்க வேண்டும். அல்லாஹ் பெண்களுக்கு செய்திருக்கிற பேரற்கொடைகள் ஏராளம். ஆயிஷா அம்மையார் விளக்கினார்கள், 2 மாச அடுப்பெரியல அருகிலே பாரிஸ் குலத்தை சார்ந்த ஒருவர், நபிகளாரின் நெருங்கிய தோழர் சல்மான் அல் பாரிஸ் அப்படின்னு ஒரு நபி தோழருக்கு பாரிசின்னு முடியும். பாரிசினா ஒரு சமூகம், குறைஷி குலம் மாதிரி. அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு நபி தோழர் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளக்குறாங்க, அவர் வீட்டிலே சமைக்க ஆரம்பித்தால் ரொம்ப அழகா தய்யிபல் மரக் கானே தய்யிபல் மரக், அந்த வாசனை எங்கள் வீடு வரைக்கும் வீசும், அவ்வளவு மனமா இருக்கும். சோதனைய பாருங்க, 2 மாசம் அடுப்பெரியில வீட்டிலே சமைக்கிறார். அந்த காற்றின் வழியாக உணவின் வாசனை வீச ஆரம்பித்தார். ரசூலுல்லாஹ்வுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் உணர்ந்து கொண்டேன், வீடுகளிலே சமைக்கிறார் நபித்தோழர், கண்டிப்பா விருந்துக்காக அழைக்க வருவார் என்று நினைத்து கொண்டிருக்கிற பொழுதே வந்து விட்டார். யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஏதோ வாங்க சாப்பிட போலாம் அப்படின்னு கூப்பிடுறார். நபிகளார் நின்று கொண்டிருந்தார்கள். நான் அவர்களுக்கு முன்னால் அமர்ந்திருந்தேன். நான் உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். அவருடைய பார்வை ஃபுல்லாவே ரசூலுல்லாஹ்வை பார்த்தே இருந்துச்சு. அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. கேட்டும் விட்டார்கள். ஹாதிஹி ஆயிஷா, ரசூலுல்லாஹ் நின்னுகிட்டு இருக்கிறாங்க, முன்னாடி அம்மையார் ஆயிஷா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. என்னை சுட்டி காட்டி கேட்டார்கள், இவர் ஆயிஷா, இவரும் வரலாமா? ஏன்னா நம்ம மாதிரி கிடையாது. ரசூலுல்லாஹ் வாழ்ந்த உடனே வீட்டுல இருக்கிற குடும்பத்தாரை எல்லாம் அள்ளி போட்டு தூக்கிட்டு போட்டு போயிட்டு வராங்க. டவுட் கேட்கிறாங்க. ஆயிஷா அம்மையார் சொன்னார்கள், சோதனையின் உச்சம் எனக்கு உள்ளமே நொறுங்கி போனது. அந்த தோழர் சொல்லிவிட்டார்களா, அவர் வேண்டாம், நீங்கள் மட்டும் வாருங்கள். இப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் பதில் சொன்னார்கள், இவர் வராவிட்டால் நானும் வரமாட்டேன். இங்க 2 பேருக்கு தான் பசி, 2 மாசம் பசி 2 பேருக்கு தான். நான் மட்டும் சாப்பிட வர முடியுமா? பிறகு வீட்டிற்கு போனார், மீண்டும் வந்தார். யார சொல்லலாம், வாங்க சாப்பிடலாம். மீண்டும் கேட்டார்கள், இவரும் வரலாமா? அதிக ஆயிஷா, இவரும் வரலாமா? அவர் வேண்டாம்லா, நீங்க மட்டும் வாங்க. நபிகளார் சொன்னார்கள், இவர் வராவிட்டால் நானும் வரமாட்டேன். மீண்டும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை அழைப்பதற்காக வந்தார். திரும்பவும் அழைத்தார். இவரு ஓகேவா, சரி 2 பேரும் வாங்க. வீட்டிற்கு செல்லுகிற பொழுது
நபிகளாரிடத்தில் அவர் சொன்னாராம், நான் சமைத்ததோ குறைவுதான், என் வீட்டு நபர்களுக்கு அது முடிந்து விட்டது, ஒரு ஆளுக்கு தான் உணவு இருந்துச்சு, நீங்க 2 பேர் பசியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல, காரணம் இதான். பிறகு வீட்டிற்கு வந்த ஆயிஷா அம்மையார் சொன்னார்கள், நான் அந்த உணவை சாப்பிடுகிற பொழுது அழுகையே வந்து விட்டது, என் வாழ்நாளில் இவ்வளவு அருசியான ஒரு உணவு என் வாழ்நாளில் கிடைத்ததே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அவ்வளவு சுவையா இருந்தது. ஆயிஷா அம்மையார் எவ்வளவு பெரிய ஒரு நபித்தோழிய பெண், அல்லாஹுவின் தூதரின் மனைவிதான், ஒரு இளவயது பெண். ஆயிஷா ரலியல்லாஹு பொறுத்த வரைக்கும் ஆண்ட அனுபவிச்ச ஒரு பெண்ணு கிடையாது, அனுபவிக்க வேண்டிய வயதில உள்ள ஒரு பெண். எப்படி இருக்கும் சற்று ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். ஜும்மாவிற்கு பிறகு ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் நமக்கான உணவு சாதாரண உணவா? வெள்ளிக்கிழமை மட்டுமல்ல, நினைத்த நேரங்களில் எல்லாம் உண்ணுகிறோம். கோழி வகையிலேயே ஒரு 40 உணவுகளை உண்ணுகிறோம். அல்லாஹ் நம்மிடத்திலே இந்த உலகத்திற்காக அனுபவிக்கவா அனுப்பியிருக்கிறான். உலக வாழ்க்கையை அனுபவிப்பதில் வெற்றி இல்லவே இல்லை. பல பேர் தோற்று போகிறோம், வியாபாரத்திலே தோற்கிறோம், குடும்ப வாழ்க்கையிலே தோற்கிறோம், சோதனை பிரச்சனை பரீட்சையிலே தோற்கிறோம். காரணம் என்ன? நீ உலகத்திற்காக வாழ்கிறாய். யர்மூக் என்கிற யுத்தம் நடந்தது. இறுதியாவுடைய ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் காலகட்டத்திற்கு பிறகு யர்மூக் என்கிற ஒரு போர் ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு நடந்தது. ஹெர்குலஸ் மன்னர் நாம் கேள்விப்பட்டிருப்போம், ரொம்ப பெரிய ஒரு ஆட்சியாளர், அவர்தான் எதிரி படை தலைவர். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு இஸ்லாமிய படையின் அமீர். முஸ்லிம்களை வேறறுத்தே ஆகணும்ன்ற வெறித்தனத்துல மன்னர் ஹெர்குலஸ் அவருக்கு இஸ்லாத்தின் மீது கொஞ்சம் பற்று இருந்தாலும் தன் மக்களை பாதுகாக்க இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிறார். இஸ்லாமிய படைகளை எதிர்த்து 2,40,000 நபர்களை மன்னர் ஹெர்கல் அனுப்பி வைக்கிறார். அவர் வரல, வேற ஒருத்தர் தலைமையில் அனுப்பி வைக்கிறார். இஸ்லாமிய படைகளில் வெறும் 38,000 நபர்கள் மட்டும்தான். 2,40,000 38,000 ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்ல போட்டாலும் டேலியாக 1 லட்சமோ 1.5 லட்சமோ அல்ல, 2,40,000. அல்லாஹ் இஸ்லாமிய படைக்கு மகத்தான வெற்றியை கொடுக்கிறான். ஹெர்கல் மன்னர் நொந்து போகிறார். போர்க்களம் முடிந்ததற்கு பிறகு தன் சாரார்களை எல்லாம் அழைக்கிறார். அழைத்து கேட்கிறார், ஆட்கள் பலத்தில் நாம் குறைவா அவர்கள் குறைவா? அவர்கள்தான். ஆயுத பலத்தில் நாம் குறைவா அவர்கள் குறைவா? அவர்கள்தான். அப்புறம் என்னத்துக்குடா தோத்தீங்க? எல்லாத்திலையும் நம்ம தான பலம், ஏன் நீ தோற்றாய்? நீங்கள் தப்சீர் இப்னு கசீரில் இமாம் அவர்கள் ரொம்ப அழகா இந்த செய்தியை வரையறுக்கிறாங்க. ரொம்ப சூப்பரான செய்தி. கூட்டத்தில் இருக்கிற ஒரு பெரியவர் வருகிறார். நாம் தோற்றதற்கும் அவர்கள் ஜெயித்ததற்குமான காரணத்தை சொல்லட்டுமா? அவர்கள் யார் தெரியுமா? சொல்லுங்கள். அந்த பெரியவர் சொல்லுகிறார், மின் அஜல் யகூமுன லைல் வ யஸூமுன நஹார். அவர்கள் இரவிலும் பகலிலும் இறைவனுக்காக தொழுகிறார்கள், நோன்பு பிடிக்கிறார்கள். வ யூஃபூன பில் அஹத், ஒப்பந்தத்தை பேணுகிறார்கள். வ யஅமரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுகிறார்கள். வ யன்ஹவுன அனில் முன்கர், தீமையை விட்டும் தடுக்கிறார்கள். வ யத்தனாஸஃபூன பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே நீதமாய் நடந்து கொள்கிறார்கள். மின் அஜல், அவங்க ஜெயித்ததற்கு காரணம் இதான். பொய் பேச மாட்டான், நீதியா நேர்மையா நியாயமாய் நடக்கிறான், தொழுகிறானப்பா அவன். பிறகு நாம் தோற்றதற்கு காரணம் சொல்லட்டுமா? அனே நஷ்ரபுல் ஹம்ரே, சாராயத்தை குடிக்கிறோம். உன் அஸ்னி, விபச்சாரம் செய்கிறோம். உன் அர்கபுல் ஹராம், ஹராமை சம்பாதிக்கிறோம். உன் நன்குசுல் அஹ்த,
வாக்குறுதி ஒப்பந்தத்தை மீறுறோம். நமக்கு ஒரு ஆளை பிடிக்கலையா, அவன் மேல தேவையில்லாம கோபப்படுறோம், நியாயமே இல்லாம. ஒன்னுகளில் சில மனிதர்களுக்கு அநியாயம் செய்கிறோம். அருவருப்பானதை சம்பாதிக்கிறோம். அம்மா எருதல்லா, இறைவன் எவற்றையெல்லாம் பொருந்திக் கொள்ள மாட்டானோ அப்படிப்பட்ட தீமையான காரியத்தை செய்கிறோம். நாம் தோற்றதற்கு காரணம் இதுதான். மன்னரே, நிக்க வச்சு கேள்வி கேட்கிறீங்களே, காரணம் இதான். எதிரியா இருக்கிற மன்னர் ஹெர்கலின் வாயிலிருந்து அல்லாஹ் வரவழைக்கிறான். ஹெர்கல் சொன்னார், அந்த சதத்தனி, நீங்கள் உண்மையை சொன்னீர். காரணம் இதான். நான் இதை ஏற்கிறேன். தொழுகிறவன் தோற்பானா? உண்மையாய், நீதியாய், நேர்மையாய் நடப்பவன் தோற்பானா? தோற்க மாட்டான். அநியாயம் செய்யறவன் ஜெயிக்கிற மாதிரி தெரியும், தோற்றுவான். ஏமாற்றுபவன் தோற்பான். மோசடி செய்பவன் தோற்பான். நிலையான உலக வாழ்க்கைக்காக இஹ்லாஸா நம்மளால ஃபஜ்ர் தொழ முடியுதா? ஏமாற்றாமல் இருக்க முடியுதா? யார் ஏமாற்றினாலும், என் தலைமை ஏறி மண்ணை எண்ணி போட்டாலும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான். நான் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன். ஹராம சம்பாதிக்கிறோம், அருவருப்பானதை செய்கிறோம். வாழ்க்கையில் வெற்றி என்பது கிடைக்காது. நிலையான அந்த வாழ்க்கைக்காக, மறுமைக்காக இஹ்லாஸோடு இறைவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நம்முடைய வணக்க வழிபாடுகள், செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நான் முன்னரே சொன்னது போன்று, பிறப்பிற்குத்தான் வரிசை உண்டு, இறப்பிற்கு வரிசையை அல்லாஹ் வைக்கவில்லை. எப்படி வேணாலும் உயிர் எடுப்பான் அல்லாஹ். அத்தா இருக்கும் போது புள்ளை எடுப்பான், புள்ள இருக்கும் போது பேரன் எடுப்பான், அம்மா இருக்கும் போது மகனை எடுப்பான். அல்லாஹுவின் தூதர் இந்த உலகம் வேண்டுமா, அல்லாஹ்விடத்தில் இருப்பது வேண்டுமா என்று கேட்ட பொழுது, அல்லாஹ்விடத்தில் இருப்பதையே தேர்வு செய்து விட்டேன் என்றார்கள். இறைவனிடத்தில் இருப்பதையே தேர்வு செய்வோம். நிலையான வாழ்க்கைக்கு இஹ்லாஸோடு வாழ்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் முஃமின்களை பார்த்து சொல்லுகிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள்ல, ஹுதூ ஹித்ரக்கும், உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களில எச்சரிக்கை உணர்வோடு இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். பி அலர்ட், ரொம்ப கவனமாய் நீ இருக்க வேண்டும். உன்னை ஏமாற்றி விடக்கூடாது, நீ ஏமாற்றப்பட்டு விடவும் கூட. ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளியேறுகிற பொழுது அல்லாஹுவின் தூதர் ஓத சொன்ன பிரார்த்தனை, பிஸ்மில்லாஹி ரப்பி அஊது பிக்க மினான அஸில்லா வ அபில்ல அவ் அபுலமா உபுலம அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைய. இறைவா, நான் மூடனாகி விடாமலும் பிறரை மூடராக்காமலும் இருக்க உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வீட்டுல இருந்து வெளியே வந்தாலே இந்த துவாவை ஓதிட்டு வா, நீ முட்டாள் ஆகிடக்கூடாது, மூடனாய் ஆகிவிடக் கூடாது என்றெல்லாம் அல்லாஹுவின் தூதர் பாடம் நடத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் நாட்டிலே நடக்கிற பலதரப்பட்ட குழப்பங்கள் விஷயத்தில் மிக கவனமாய் இருக்க வேண்டும். அசாமிலே நீங்கள் பார்க்கலாம், லட்சோப லட்ச இஸ்லாமியர்களை அகதிகள் முகாமிற்கு அனுப்பிவிட்டார்கள். சைலண்டா நடக்குது.
பீகார்ல எல்லாம் வெறித்தனமா இருக்கிறார்கள். எங்கே இஸ்லாமியர்கள் அதிகமாய் குழுமி இருக்கிறார்களோ அந்த பகுதியை தேடி தேடி அநீதி இழைக்கப்படுவதை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட திருநெல்வேலி மாவட்டத்திலேயே லட்ச நபர்களுக்கு SIR படிவம் அதை ஃபில் செய்வதிலே கோளாறுகள் இருக்கிறது. அதுல அதிகமான முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். சமகால செய்தியையும் நீங்கள் பார்க்கலாம். SIR நிரப்புவதற்கு உறவினர்களுடைய எந்த தகவலும் தேவையில்லை. ஒரு புது குழப்பம். எல்லாருடைய பெயரையும் நாங்கள் சேர்த்து விடுவோம். என்னத்தான் குழப்புனா கூட நீங்கள் திருச்செங்கோடு பகுதியில ஒரு இஸ்லாமியர் BLO ஆபீசர் SIR ஃபார்ம்ல 2002 உள்ள தகப்பனார் டீடைல் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நிரப்பி கொடுத்திருக்கிறார். அவரே பேட்டி கொடுக்கிறார். நான் அனைத்து தரவுகளையும் சரியா நிரப்பி கொடுத்ததற்கு பிறகு அந்த வெறிபிடித்த BLO ஆபீசர் சொன்னார், ரொம்ப சரியா நிரப்பி இருக்கிறீங்க, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்தாலும் உங்க ஃபார்ம் கேன்சல் ஆயிரும். ரொம்ப எல்லாமே சரியா இருந்தாலும் ஃபார்ம் கேன்சல் ஆயிருமா. பிறகு இந்த லூசி யாரு, இந்த கிறுக்கு யாருன்னு பிறகு ஆய்வு செஞ்சு பார்த்தா அவன் ஒரு சங்கி. அப்ப BLO ஆபீசர்ஸ்ல BLA ஆபீசர்ஸ்ல எல்லாம் சில சங்கிகளும் இருந்து கொண்டு இஸ்லாமியர்களை எப்படியாவது இந்த நாட்டிலிருந்து விரட்டிவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில BLO ஆபீசர்ஸ் இஸ்லாமியர்களுடைய படிவம் வந்தால் நீங்க அந்த விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்துறதுல குறைவு வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களையே நிரப்ப சொல்லுங்க, உதவி செய்யாதீங்க என்றெல்லாம் சில ஊர்களில் நடப்பதை பார்க்கிறோம். நம் குடும்பத்தார் ஒவ்வொருவரும் ஒரு நபர் கூட 18 வயது 19 வயது நிரம்பிய ஒரு நபர் கூட வாக்கு செலுத்தாமல் இருக்கக்கூடாது, நேம் லிஸ்ட்ல இல்லாம இருக்கக்கூடாது. இப்படி ஒவ்வொரு குடும்பத்தாரும் நாம் இந்த விஷயத்திலே கவனமாய் இருக்க வேண்டும். மறுமை விஷயத்தில் கூடுதல் கவனம் வேண்டும். SIRல என் பேர் இருக்குதா, என்னுடைய அத்தா பேர் இருக்குதா, அம்மா பேர் இருக்குதா, கியூல நின்றுட்டு பதற. தொழுகையில ஃபஜ்ர் தொழுகையில என் பேர் இருக்குதா அதையும் பார்க்கணும். மறுமையில ரிஜிஸ்டர் புக்ல என் பேர் பதிவாயிருமா. இப்படி 2 விஷயங்களிலும் கூடுதல் கவனம் எடுத்து எச்சரிக்கை உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும். அல்லாஹ் மறுமையில் சிறந்த ஒரு கூலியையும் இம்மையை மறுமைக்காகவே பயன்படுத்துகிற ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.